என்ன அறிவு எல்லாம் ரெடியா போலாமா? ரெடி போலாம். அம்மா என்னடா கோர்ட்டு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டமா. அந்த டாக்டர் மேல கேஸை போட்டு அவளை கோர்ட்டுக்கு இழுத்து ஹாஸ்பிட்டல் பேரை நாரடிக்கிறேன். சிவகாமி குடும்பத்தோட மானத்தை வாங்குறேன். என் குழந்தைய பத்தின உண்மையை கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு பூட்ட போடுறேன். அது மட்டும் இல்லம்மா, அந்த சிவகாமியை என் காலில் வந்து விழ வைக்கிறேன். வாழ்த்தி வழி அனுப்பு. டேய், நீ நினைச்சபடி எல்லாம் நடக்கும்டா. சொன்ன மாதிரி அந்த சிவகாமி முகத்துல கரிய பூசுறோம். என்ன வக்கீல், இந்த கேஸ்ல நம்ம ஜெயிப்போமா? கண்டிப்பா கோர்ட்ல நம்ம ஜெயிப்பாங்க. ஜெயிக்கிறதுக்கான எல்லா சோர்ஸும் நமக்கு ஃபேவரபிளா இருக்கு. சந்தோஷம். போயிட்டு வாடா. வரேன். என்ன ஜெயந்தி, நான் கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன், திடீர்னு வந்து நிக்கிறேன். எதுக்கு? அந்த குழந்தை விஷயமா டாக்டர் மேல கேஸ் போடுறதுக்கு தானே? ஆமா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன் குழந்தை கிடைச்சிருச்சு. குழந்தை கிடைச்சிருச்சா? என்ன ஜெயந்தி சொல்ற? ஆமாமா, சம்பந்தப்பட்டவங்களே குழந்தைய பிரியா கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. குழந்தை யார் பிரியாட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சது? அர்ச்சனாவும் செல்வமும். என்ன ஜெயந்தி சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல. இத்தனை நாளா அர்ச்சனா கிட்ட இருந்தது பிரியாவோட குழந்தை. அண்ணனுக்கும் பிரியாவுக்கும் பிறந்த குழந்தை. அர்ச்சனாவோட குழந்தை ஹாஸ்பிட்டல்லே இறந்து போச்சு. இறந்து போன அந்த குழந்தைய தான் அண்ணன் கையில கொடுத்து ஏமாத்தி இருக்காங்க. குழந்தை இறந்து போன விஷயத்த அர்ச்சனா தாங்கிக்க மாட்டாங்கிறதுக்காகவும், குழந்தை இருந்தா பிரியாவோட எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிடுங்கிறதுக்காகவும் இந்த குழந்தை மாத்திர விஷயத்துல என் மாமியாக்காரி தான் சதி திட்டமே தீட்டியிருக்கா. அதுக்கு அந்த டாக்டரும் செல்வமும் தான் உடந்த. போதா குறைக்கு என் மாமனாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்த மூடி மறைச்சுதான் இத்தனை நாளா நம்ம கிட்ட எல்லாம் நாடகம் ஆடி இருக்காங்க. ஆமா, இந்த விஷயம் இப்ப எப்படி வெளிய வந்தது? அதான் நான் பிரியா மருந்து குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தால, அப்போ செல்வம் எல்லா விஷயத்தையும் பிரியா கிட்ட சொல்லிடலான்னு என் மாமியாக்காரிட்ட பேசிட்டு இருந்தப்போ அவங்களுக்கே தெரியாம அர்ச்சனா எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டா. இன்னைக்கு காலையில குழந்தைய தூக்கிட்டு வந்து பிரியா கிட்ட கொடுத்து எல்லா விஷயத்தையும் அர்ச்சனா போட்டு உடைச்சிட்டா. அப்பதாமா எல்லா விஷயமும் எனக்கே தெரிஞ்சது. அண்ணா, இப்போ உன் குழந்தை பிரியா கிட்ட தானே இருக்கு. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? அந்த செல்வம் என்னமோ உத்தம புத்திரன் சத்தியசீலன்லாம் சொன்னாங்க. அவனா இவ்ளோ காரியம் பண்ணிருக்கான்? அவன் நல்லவன் தான். சூழ்நிலை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என் மாமியாக்காரி செல்வத்தை அப்படி வளைச்சிருப்பா. அர்ச்சனாக்கு ஏற்கனவே குழந்தை உண்டாகி அது தங்காததுனால மறுபடியும் இந்த குழந்தை செத்துருச்சுன்னா அது அவ உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி அவனை பயமுறுத்தி இருப்பா. பொண்டாட்டி மேல இருக்கிற பிரியத்துல அவனும் அதுக்கு சம்மதிச்சிருப்பான். ஆக பிரியாக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க விடாம என் குழந்தை எனக்கு கிடைக்க விடாம பண்ணது செல்வம் தானா? அவனை சும்மா விடக்கூடாது. நான் இல்லனா இன்னும் ரோட்ல 5க்கு 10க்கும் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். என்னால வளர்ந்தவன் எப்படி நன்றி கெட்டதனமா நடந்திருக்கான்? அவனை 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். அவசரப்படாதண்ணே. கோவப்பட்டு எந்திரிக்கிறவன் நஷ்டப்பட்டு தான் உட்காருவான். குழந்தைய பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே கோர்ட்டு கேஸ் எல்லாம் போகணும்னு சொன்னேன். அதான் குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. பிரியா கிட்ட குழந்தை இருக்கு. நேரா போய் அவகிட்ட கேளு. அந்த குழந்தை மேல உனக்கு உரிமை இருக்குல்ல. அந்த குழந்தைய கேட்டு பிரியாவையும் என் மாமியாக்காரையும் நீ டார்ச்சர் பண்ணலாம்ல. தினா, ஜெயந்தி சொல்றது நல்ல விஷயமா தான் தெரியுது. எல்லாம் சரிம்மா, ஆனா குழந்தைக்கு அப்பாங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு எப்படி டார்ச்சர் பண்றது? என்னென்ன பேசுற நீ? அந்த பிரியா என் குழந்தை தான் என் வாழ்க்கை எதிர்காலம் எல்லாமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பாங்கிற உரிமை உனக்கு இருக்குல்ல. அந்த உரிமையை வச்சு அந்த குழந்தைய அவங்க கிட்ட இருந்து புடிங்கோ. அந்த பிரிவே பிரியாவுக்கும் என் மாமியாக்காரிக்கும் வாழ்நாள் பூரா சித்திரவதை தான். கோர்ட்டு கேஸ்னு சுத்தி வளைக்கிற வேலை எல்லாம் வேணாண்ணா. அவளுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அந்த குழந்தை மேல உனக்கு இருக்குல்ல. நேரா அவகிட்ட மோது. நீ சொல்றதும் சரிதான். அறிவு, இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் வேணாம், விட்டுரு. இதை நான் வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வரேன் தீனா, வரேம்மா. ஜெயந்தி, என் குழந்தை உயிரோடு இருக்குங்கிற நல்ல விஷயத்த சொல்லியிருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என் குழந்தைய வச்சே அந்த குடும்பத்தை டார்ச்சர் பண்ணலாம்னு சொன்னேன்ல, அது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த குடும்பத்தை டார்ச்சர் பண்றது மட்டும் முக்கியம் இல்லைன்னு என் மாமியாக்காரி கண்ணுல விரலை விட்டு ஆட்டணும் நீ. ஏன்னா இது எல்லாத்துக்கும் மூல காரணமே அவதான். அந்த அர்ச்சனா குழந்தைய புதைச்ச இடத்துல போய் அழுது கதர்னா பாரு. அப்ப என் மாமியாக்காரி அப்படியே இடிஞ்சு போயிட்டா. அது மட்டும் அவளுக்கு போதாதுன்னே, என்ன உன்கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசக்கூடாது பழக கூடாதுன்னு சொன்னால, அது எல்லாத்துக்கும் சேர்த்து அவ அனுபவிக்கணும். அவளை பழி வாங்கியே தீரணும்னே. ஏற்கனவே அம்மா சொன்ன மாதிரி என் புருஷனை என் பக்கம் இழுக்கிற வழியை நான் பார்க்கணும். என் மாமியாக்காரிக்கு
நீ பிரியா மூலமும் குழந்தை மூலமும் கொடுக்கற டார்ச்சர்னால தான் ஏன் புருஷனை ஏன் வழிக்கு நான் கொண்டு வர முடியும். ஒரு பக்கம் நீ கொடுக்கற டார்ச்சர், இன்னொரு பக்கம் பிரியாவோட எதிர்காலம், இன்னொரு பக்கம் என் புருஷன், அதான் அவளோட மகன், அவளுக்கு அப்படியே எதிரா மாறணும். இந்த மும்முனை தாக்குதல் நடந்தாதான் என் மாமியாக்காரிய பழி வாங்க முடியும். குழந்தைய டியூஷன்ல விட்டுட்டு அவங்களுக்கு தெரியாம தான் நான் இப்ப வந்திருக்கேன். நான் உடனே கிளம்புறேன். நீயும் அண்ணனும் அந்த வீட்டு வாசல் முன்னாடி நின்னு பேசுற பேச்சுலயும் கத்துற கத்தலையும் என் மாமியா நாக்கு புடுங்கிட்டு சாவணும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என் மாமியார கேவலமா பாக்கணும், என் மாமியார் அசிங்கப்படணும், அவ்வளவுதான். நீ கவலைப்படாத ஜெயந்தி, நான் சாதாரணமாவே ஆடுவேன். இப்போ சாம்பிராணி போட்டு காலில் சலங்கை வேற கட்டி விட்டுருக்குற, விட்டுருவனா? சரிண்ணே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நில்லுடி ஜெயந்தி. என்ன நீ பாட்டுக்கு வந்து விஷயத்த சொன்ன, அவங்க வீட்டு வாசல்ல வந்து கத்தி அவங்கள டார்ச்சர் பண்ணுன்னு சொல்றியே, அந்த மாதிரி நாங்க 2 பேரும் வந்து செஞ்சோம்னா அதுல பாதிக்கப்பட போறது நீதானே? என்னம்மா பேசுற நீ? எனக்கு என்ன பாதிப்பு? என்ன ஜெயந்தி பேசுற? நாங்க 2 பேரும் அந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னு குழந்தை பத்தி பேசி சத்தம் போட்டா இந்த விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும்? இத நீதான் எங்ககிட்ட சொல்லிருப்பேன்னு உன் மாமியார்காரிக்கு சந்தேகம் வராது? உடனே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவாளே. இதெல்லாம் நான் யோசிக்காம வருவனா? நீங்க வந்து பேசுற விதம் வேற மாதிரி இருக்கணும். நான் சொல்ற மாதிரி பேசுங்க. என்னம்மா சரோஜா, மாப்பிள்ளை கிட்ட பேசினியா? ஏன்னா ஹோட்டல் திறந்த முதல் நாள் வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேட்டியா? 11 மணிக்கே ஃபோன் பண்ணிட்டேன்ப்பா. சந்தோஷமா தான் பேசினாரு. நல்லபடியா தான் வியாபாரம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சரிம்மா. ஏடி சரோஜா, இப்படி வீட்ல உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அங்க மாப்பிளைக்கு ஒத்தாசையா இருக்கலாம்ல? பாவம் அந்த மனுஷன் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. என்ன வாசிக்கு பேசுற? 4 பேர் வரப்போற ஹோட்டல்ல போய் அவளை உட்கார சொல்றியா? நம்ம குடும்பத்துல பொம்பளைங்களை வேலைக்கு அனுப்புற பழக்கம் இல்லைன்னு உனக்கு தெரியாது? அதுக்கு இல்லைங்க, புது தொழிலு, மாப்பிள்ளை எப்படி தனியா சமாளிப்பாருன்னு தான். அதெல்லாம் சமாளிப்பாரு. வியாபாரம் போக்குவரத்து எல்லாம் ஆம்பளைங்க தான் பார்க்கணும், பொம்பளைங்க வீட்டோட இருக்கணும். வாங்க மாப்பிள்ள. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏதாவது வேலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, வியாபாரம்லாம் முடிஞ்சுது. ஹோட்டலில் சரக்கெல்லாம் தீர்ந்து போச்சு. எதுக்கு ஹோட்டலில் வெட்டியா உட்காந்துருக்கணும்? அதான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். சரக்கு தீந்து போச்சா? அப்போ வியாபாரம்லாம் அமோகமா நடந்திருக்கும் போல இருக்கே. வியாபாரம் அமோகமா நடந்திருந்ததுன்னா நீ சந்தோஷமா தானே இருக்கணும். என்ன உன் முகத்துல சந்தோஷத்தையே காணோம்? அது அது வந்து ஆமா, இன்னைக்கு வசூல் எவ்வளோ? பேக்ல இருக்கிற பணத்தை எடு, நான் கணக்கு பார்க்கணும். சரோஜா, பேக்ல பணம் இல்லை, வெறும் பேக் தான். வெறும் பேக்கா? கடையில சரக்குல வேற தீந்து போச்சுன்னு சொன்ன, வியாபாரம் வேற முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன. அப்ப வசூலான பணம் என்னையாச்சு? பணம் எங்கயா? வியாபாரம் நல்லபடியாக தான் நடந்தது. சரக்கு தீர்ந்ததுன்னு உண்மைதான். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, இந்த போர்டை படித்ததும் சும்மா கூட்டம் கூட்டமாக வரப்போகிறாங்க பாரு. லட்டு இலவசம். எப்பரா இருக்கு போர்டு? சார், சூப்பர் ஐடியா சார். நம்ம சர்க்கிள்ல இருக்கிற எந்த ஹோட்டல்லையும் இந்த மாதிரி ஐட்டம் இல்லவே இல்லை சார். அந்த லட்டு தான் சார் ஹைலைட்டு. பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் தெரிஞ்சவன்டா அந்த கணபதி. நீ போய் போர்டு எடுத்து வெளில வை. சரி சார். ஏய், உள்ள போய் வேலையை பாருங்கடா. சரிங்க. வருவாங்க. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. ஆமா, ஆமா. கிளம்ப வேண்டியதான். அந்த போர்டை பாருங்கண்ணே.
யோசனையா இருக்கு. பிரமாதமா இருக்கு. என்னண்ணே இது புது திட்டமா இருக்கு? ஆமாண்ணே. கட்டை வேற கட்டி ஐட்டங்கள்லாம் சூப்பரா எழுதிருக்காங்களே. பிரமாதம். கோயிலுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு சாப்பாடு ஏற்பாடா? வாங்கண்ணே, வாங்க 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 வாங்கப்பா வாங்கப்பா எல்லாம் உள்ள வாங்க. வாங்க வாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம் 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 வணக்கம். இங்க பக்கத்துல கோயிலுக்கு வந்தோம். அப்படியா? உங்க கடை போர்டை பார்த்தோம். அப்படியே சாப்பிட்டு போலான்னு வந்தோம். தாராளமா எல்லாரும் போய் சாப்பிடுங்க. உங்களுக்காக தானே ஹோட்டலே திறந்து வச்சிருக்கோம். போய் சாப்பிடுங்க. போர்ட்ல உள்ள மாதிரி தானே? அதேதான் அதேதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. எல்லாரும் போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. அப்ப போய் சாப்பிடுங்க. போய் சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. போங்க. நீங்க தானே அந்த குரூப் தலைவர். ஆமா ஆமா. போய் சாப்பிடுங்க. போங்க போங்க போங்க. எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. போங்க. இங்க பாரு, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம். வாங்க போமா. இதே மாதிரியே கூட்டம் சேர்ந்துச்சுன்னா கணபதி நீ எங்கேயோ போயிருவடா. தம்பி சாப்பாடு சூப்பர். அண்ணன் உள்ள இருக்காரு. நீங்க போங்க நீங்க போங்க. தம்பி சாப்பாடு ரொம்ப சூப்பர். அண்ணன் உள்ள தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. வரட்டுங்களா? ரொம்ப சந்தோஷம். வாங்க சார் வாங்க. வர்றேங்க. வாங்க சார். ரொம்ப பிரமாதம். இப்படி ஒரு சாப்பாடு கிடைக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷம். எதுக்காக இப்படி ஒரு புண்ணிய காரியம் பண்றீங்கன்னு தெரியல. ஆனா தொடர்ந்து இது நல்லபடியா நடக்கணும். உங்களை மாதிரி நல்லவங்களோட ஆதரவு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நடக்கும். அப்ப சரி, ரொம்ப சந்தோஷம். வரட்டுங்களா? யோ நில்லியா. என்ன ஒரு குரூப்பா கிளம்பி வந்தீங்க, சாப்பிட்டீங்க, போயிட்டே இருக்கீங்க. நல்லபடியா சாப்பிட்டோம், நன்றியா சொல்லியாச்சு. அப்புறம் கிளம்புறதான முறை. என்னையா பேசுற நீ? எண்ணி 32 பேர் சாப்பிட்டுருக்கீங்க. பணம் என்னாச்சு? எடியா காசா? என்னது பணமா? யோ நாங்க என்ன இவ்வளவு பேருக்கு இலவசமா கொடுக்கறோம்னு சொன்னோமா? வெளியில இருக்க போர்டை பார்க்கல நீங்க? போர்டு எழுதுனதே நாங்க தான், பார்க்காம இருப்போமா? நீங்க எழுதின போர்டை நீங்களே வந்து பாருங்க. வாங்க. இலவசம்னு இப்படி கட்டம் கட்டி வச்சுட்டு இப்ப பணம் கேட்டா இப்படி நல்லா இருக்கியா உங்க நியாயம்? வெளியூர்காரனா இழிச்சு வாணி நினைச்சியா? ஆளை மண்டே மூஞ்சம் பாரு. போயாங்கிட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷன். எல்லாரும் ஊருக்கு போலாம். வாங்க. ஏயா இப்படியா போர்டு எழுதி வைப்ப? முதல் நாள் வியாபாரத்திலே இப்படி மண் அள்ளி போட்டு வந்து நிக்கிறியே. ஏண்டி எங்க பொழப்பு என்ன உனக்கு சிரிப்பா சிரிக்குதா? நாங்களே வியாபாரத்துல இப்படி முதல் நாளே நஷ்டமாயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு இருக்கோம். நீ என்னடா சிரிச்சிட்டு இருக்க? தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் சொன்னதை கேட்டதும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஓஹோ, மாப்பிள்ளை நஷ்டப்பட்டு வந்தது உனக்கு சிரிப்பா இருக்கா? பொம்பளை 4 பேர் மத்தியில, அதுவும் மாமனார் மாமியார் மத்தியில இப்படிதான் அடக்கம் உடக்கம் இல்லாம நடந்துக்கிறதா? இததான் உங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்னங்க விடுங்க. அவ என்னமோ யதார்த்தமா சிரிச்சிட்டா, இதுக்கு போய் திட்டிட்டு இருக்கீங்க. நீ இப்படி சப்போர்ட் பண்ணதான் அவளுக்கு கொஞ்சம் கூட மனசுல பயம் இல்லாம போயிடுச்சு. சரி விடுங்க. என்ன மாப்பிள, முதல் நாள் அதுமா இப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்கிறீங்க. கோட்ல ஓஹோன்னு நடத்துவீங்கன்னு பார்த்தா இப்படி கோட்டை விட்டுட்டு வந்திருக்கீங்களே. அது இல்லத்த, முத நடத்துறதுனால இப்படி ஆயிடுச்சு. இனிமே உசாரா இருப்பேன். நீங்க வேணா பாருங்க, ஹோட்டல ஓஹோன்னு நடத்தி காமிக்கிறேன். முதல் நாளே இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிற. போயா உள்ள போ. முதல் நாளே இந்த மனுஷன் இப்படி எல்லாத்தையும் கோட்டை விட்டு வந்திருக்காரு. இவரை நம்பி லட்சக்கணக்கில் பணத்தை போட்டிருக்கோமே. நான் உழைச்சி சம்பாரிச்ச காசு ஏதாவது உபயோகமா இருக்குமா? நீங்க இதுக்காக கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
இங்க பாரு இங்க பாரு என் செல்ல குட்டிக்கு என்ன வேணும்? பாத்தீங்களாங்க இவள அர்ச்சனா குழந்தைய கொடுத்துட்டு போனதுல இருந்து இவளுக்கு சந்தோஷம் நில கொள்ளல. குழந்தை கைய விட்டு இறக்க மாட்டேங்கிறா. நான் தான் சொன்னலம்மா, என் எதிர்காலம் என் குழந்தை தானே. அதுக்கப்புறம் சந்தோஷத்தை கேட்கவா வேணும்? இருடி, குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கியா? உன் சந்தோஷத்துக்கு வைக்கிற ஆப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அண்ணன் வர போறான், அப்ப தெரியும். பிரியா, உன் சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இத்தனை நாளா குழந்தைய தன் கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்த அர்ச்சனாவோட நிலைமையை யோசிக்கும் போது அம்மா கவலையா இருக்கு. பிரியா